வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னை பற்றின நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது என்னென்னா, பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து தான் நம்மளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா வேக்கன்சி மட்டுமே 1000க்கு மேலே இருக்குது. 1031 வேக்கன்சிஸ். இது ஆல் ஓவர் இந்தியாக்கான வேக்கன்சி. அதில் நம்ம சவுத் சைடு எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சவுத்தர்ன் ரீஜன் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். இதில் பார்த்திங்கன்னா எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 28/24 ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணுறக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 8/9/2024 சொல்லியிருக்காங்க. இது சவுத்தர்ன் ரீஜனுக்கான நோட்டிஃபிகேஷன். இது சவுத்தர்ன் ரீஜன்னா கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இதெல்லாம் வரும். இதில் கர்நாடகாவில் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ போஸ்ட் விட்டுருக்காங்கன்னா, ஐஐடி, டிப்ளமோ, கிராஜுவேட் இன் சிவில், கிராஜுவேட் இன் எலக்ட்ரிக்கல், கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், லா எக்ஸிக்யூட்டிவ், பிஆர் அசிஸ்டண்ட்டு, ராஜ்பாஷா அசிஸ்டண்ட்டு, ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்னு கர்நாடகா சைட்டுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 46 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது கேட்டகரிஸாக நம்மளுக்கு கம்யூனிட்டி கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. அது பார்த்துங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்தாச்சு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஐஐடி எலக்ட்ரீஷியனுக்கு 8 கொடுத்துருக்காங்க. 8 போஸ்ட் வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் 13 கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் 1 கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் சிவில் சைடு முடிச்சவங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. கிராஜுவேட் இன் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்திங்கன்னா 17 வேக்கன்சிஸ் இருக்குது. டோட்டலாக நம்ம தமிழ்நாடு சைட்டில் 42 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேரளாவுக்கு 13 கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்திங்கன்னா ட்ரைனிங் லொக்கேஷன். ஒன்ஸ் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த ஏரியாவில் ட்ரைனிங் போடுவாங்க. கேரளானா எந்தெந்த ஏரியா, கர்நாடகா எந்தெந்த ஏரியாவில், தமிழ்நாட்டில் பாருங்கள் எந்தெந்த ஏரியாவில். தமிழ்நாட்டில் தான் இருக்கிற அதிகமான ஏரியாவில் போடுறாங்க. நம்ம சேலம், திருச்சியிலலாம் கூட இருக்குது, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மந்த்லி ஸ்டைஃபனட் அமௌண்ட். அதாவது எலக்ட்ரீஷியனாக இருந்தால் நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும், ஐஐடி எலக்ட்ரீஷியன் முடிச்சிருக்கணும். ஃபுல் டைம் கோர்ஸில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே மந்த்லி 13,500 தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்திங்கன்னா என்ன முடிச்சிருக்கணும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு 15,000 தராங்க. கிராஜுவேட் இன் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்திங்கன்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி இருக்கலாம். இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 17,500 தராங்க. கிராஜுவேட் இன் சிவிலில் முடிச்சிருந்திங்கன்னா 17,500 ஸ்டார்டிங்கு. கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்திங்கனாலும் சேம் அதே தான். நீங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எம்பிஏ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். இதில் ஏதோ ஒன்று முடிச்சிருந்திங்கன்னா கூட போதும். ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கு 17,500. அதேமாதிரி சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்ன முடிச்சிருக்கணும், லா எக்ஸிக்யூட்டிவ், பிஆர் அசிஸ்டண்ட்டு, ராஜ்பாஷா அசிஸ்டண்ட்டு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதுக்கான சேலரியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஏஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 இயர்ஸ் இருக்கணும். எபோவ் 18 இயர்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஆதார் சீட்டட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ், எப்படி அப்ளிகேஷன் நம்ம பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்பிஏஎஸ் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், லா எக்ஸிக்யூட்டிவ், பிஆர் அசிஸ்டண்ட்டு,
ராஜ்பஸ் அசிஸ்டண்ட்டு, லைப்ரரி ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டு, ஐஐடி எலக்ட்ரிஷியன் இவங்க எல்லாரும் இந்த லிங்க்குள்ளே போய் தான் நம்ம அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள், டிகிரி அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கு அண்ட் கம்ப்ளீட் அப்டேட் தேர் ப்ரொஃபைல் பை அப்லோடிங் ஆல் த ரெக்வைர்ட் டாக்குமெண்ட்ஸ். இவங்கெல்லாம் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்துக்குங்க. எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு லிங்க் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே போய் கேரியர்ஸ், அதுக்குள்ளே போய் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரிடிசியஸ், அதுக்குள்ளே போய் அப்ளை ஆன்லைன் சொல்லி கொடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் லொக்கேஷன்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், அக்காமடேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டும் சொல்லி நம்மளுக்கு வந்து லிங்க் கொடுத்துட்டாங்க. இந்த லிங்க்குள்ளே போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஓப்பனிங் டேட், லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. இது வந்து லொக்கேஷன் வந்து எனிவேர் இந்த இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் வந்து நம்மளை வந்து போடுவாங்க. சதன் அப்படிங்கிறங்காட்டி நம்ம சவுத்தன்னா நம்ம சவுத் சைடில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் நம்மளை வந்து போடுவாங்க. நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மெரிட் லிஸ்ட் எடுப்பாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், உங்களுக்கு டேரெக்டாக வந்து போஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ எல்லோரும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.